பிரைஸ் லார்ட். காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. லவ் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி. இந்த பூமியை சுற்றிலும் ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலும் அதை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் இந்த பூமியில் எதுவுமே இயங்காது. அதுதான் ஃபேக்ட். அதே போல் தாங்க அன்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெயர் சொல், அது ஒரு வினைச்சொல். அது பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு வினைச்சொல். அது செயல்படுத்துகிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அன்பை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால், உண்மையான தேவனுடைய அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் எந்த ஒரு உயிரும் உயிர் வாழ்வதற்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த அன்பு தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் உண்மையாய் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அன்பு இல்லாமல் ஒருவராலும் உயிர் வாழ முடியாது. இதை தான் திருவள்ளுவரும் ரொம்ப ஷார்ப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பார். ஒருவன் இந்த உலகத்தில் சகலத்தையும் உடையவனாக இருந்தும் தன்னை உண்மையாய் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற ஒருத்தர் அவனோட கூட இல்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை வாழும்போதே நரகமாய் மாறிவிடுமா. ஆனால் எந்த ஒரு மனுஷனுக்கும் பெரிய பேர் புகழ் ஆஸ்தியும் இல்லைனாலும் தன்னை உண்மையாய் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற ஒருத்தர் தன்னோடு கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் அவர்கள் பரலோகத்தின் அந்த சொர்க்கத்தின் மிகுந்த சந்தோஷத்தை உடையவர்களாய் வாழ முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட். அதனால தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நேசிக்க நம்மை சுற்றி யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தேவன் நம்ம இடத்துல நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்வது அவசியம். அதே போல் நாமும் நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது தேவனும் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி அடையாளத்தை உடையவர்களாய் நம்ம வாழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே ஆண்டவருடைய அன்பை நம்ம பெறுகிறவர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் அதை நம்ம பகிர்ந்து கொடுக்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஷேர் யுவர் லவ் வித் சம்ஒன் அண்ட் மேக் சம்படி ஹாப்பி. தேங்க்யூ.